பிரச்சனை பிரச்சனை என்று பல பிரச்சனைகளால் ஓடிக்கொண்டே இருந்த ஒருவன் வீட்டில், தெருவில், ஊரில், வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை பிரச்சனை என்று ஓடிக்கொண்டிருந்த ஒருவன் முனிவரின் முன்பாக போய் அமைதியற்று நின்றான். பிரச்சனைகள் இல்லாத நிம்மதியான தூக்கம் வேண்டும் என்று நின்றான். அப்படி அவன் போய் நின்ற நேரம் மாலை நேரம். வந்தவனை உடனே வேலை சொல்லி அனுப்பி வைத்தார். ஒட்டக கூடாரத்திற்கு போ, அங்கே எத்தனை ஒட்டகங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்று பார்த்து கொண்டு வா. போனவன் பார்த்துவிட்டு வந்தான். அங்கே 100 ஒட்டகங்கள் நின்று கொண்டிருந்தன என்றான். நல்லது நல்லது, இதோ உனது படுக்கை, எடுத்துக்கொண்டு போ. அந்த 100 ஒட்டகங்களும் தரையில் படுத்து தூங்கிய பிறகு நீ தூங்கப்போ. அங்கிருக்கும் படுக்கை அறையில் படுத்து தூங்கிவிட்டு வா. சரி ஐயா. தோட்டத்திற்கு போனவன் ஒட்டக கூடாரத்தில் நுழைந்தவன் அதிகாலையிலே வந்தான். ஒரு பொட்டு தூக்கமின்றி, களைப்பான கண்களோடு. இரவு முழுவதும் தூங்கவே இல்லை ஐயா என்றான். என்ன ஆச்சு என்ற முனிவரிடம் அவன் விளக்கினான். ஐயா, நேற்றிரவில் சில ஒட்டகங்கள் தானாகவே படுத்து விட்டன தரையிலே. சில ஒட்டகங்கள் நானாகவே மெனக்கெட்டு படுக்க வைத்தேன். ஆனால் அனைத்து ஒட்டகங்களையும் என்னால் படுக்க வைக்க முடியவில்லை. சிலது படுத்தால் சிலது எழுந்து கொள்கின்றன. அனைத்து ஒட்டகங்களையும் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக படுக்க வைக்க முடியவில்லை. அதனால் நான் தூங்கவே போகவில்லை, தூங்கவும் முடியவில்லை. எல்லா ஒட்டகங்களும் தூங்கவும் இல்லை, நானும் தூங்கவும் இல்லை. இதை கேட்டவுடன் சிரித்தபடி முனிவர் சொன்னார், இதுதான் தம்பி வாழ்க்கை. வாழ்க்கையில் பிரச்சனைகளை முடித்து வைப்பது என்பது ஒட்டகங்களை படுக்க வைப்பது போன்றதுதான். அதுகளும் படுக்க போவதில்லை, நீயும் பிரச்சனைகளை முடித்து வைக்க போவதில்லை. ஆம், கதைகள் 1000 நட்பே. சில பிரச்சனைகள் தானாக முடிந்துவிடும், சிலவற்றை நாம் மெனக்கெட்டு முடித்து விடலாம். ஆனால் சில பிரச்சனைகள் முடிந்தால் வேறு சில பிரச்சனைகள் புதிதாக எழுந்து கொள்ளுகின்றனவே. என்ன செய்ய? அனைத்து பிரச்சனைகளும் முடிந்தால்தான் நிம்மதியாக தூங்குவேன் என்றால் உலகில் ஒரு பயலும் நிம்மதியாக தூங்க முடியாது. எப்போது இந்த பிரச்சனைகள் முடியும் என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. தீர்க்க முடிந்தவற்றை தீர்த்துவிடு, மற்றதை காலத்தின் கைகளில் ஒப்படைத்து விடு, போய் ஓய்வெடுத்து விடு. ஆம், வாழ்வின் பிரச்சனைகள் 100 ஒட்டகங்கள் போன்றன. அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் படுக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒவ்வொரு ஒட்டகமும் படுப்பதற்கான காலம் உள்ளது. அதுபோல்தான் ஒரு பிரச்சனை தீர்வதற்கான காலமும் உள்ளது. வேறு வழி இல்லை. சில பிரச்சனைகளை காலத்தின் கரங்களில் ஒப்படைத்துவிட்டு வாழ்வை நிம்மதியாக அனுபவி. பிரச்சனைகள் செயல்களை நிறுத்துவதற்கான அறிகுறிகள் அல்ல, அவை சரியான திசைக்கான வழிகாட்டிகள். பாருங்கள் இந்த விந்தையை. மனிதருக்கு பிரச்சனை இல்லை என்றால் கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை. மிகவும் சவாலான சூழல்களை எதிர்கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் மேன்மை நிலைக்கு உயருகிறீர்கள் என்றே அர்த்தம். என்ன செய்ய மாதா டிவி மனிதமே? நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் ஒத்தையடி பாதையில தான் சர்வசாதாரணமா அசால்ட்டா வருது. ஆனா இந்த பிரச்சனைய மட்டும் 8 வழிச்சாலையில சரமாரியா சர்ன்னு வருது.